அடுத்ததாக ஒரு சிறு நாடகத்தை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். கருச்சிதைவு என்பது பெரும் பாவம் என்பதை இப்போதே நாம் திருச்சபை வலியுறுத்தி வருகிறது. நவீன கால சமூகத்தில் வாழும் நமக்கு உயிரின் அருமை புரிவதில்லை. வாழ்க்கை என்பது உல்லாசம் அனுபவிக்கவே என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்களின் மனநிலை மாறி கருச்சிதைவு ஒரு கொடுமையான பாவ செயல் என்பதை விளக்கும் இச்சிறு நாடகத்தை நாம் கண்டுகளிப்போம். ஹலோ சார், வெளிப்பங்குகள் இருந்து குழந்தைங்களா இங்க வாங்க. வந்துட்டோம் ஜீசஸ். சுனிக்கும் ஜானுக்கும் யாரு குழந்தையா போறீங்க? நான் போறேன். அப்படியா, போமா. Thank you ஜீசஸ். இருட்டா இருக்கு. ஓஹோ, அம்மாக்குள்ள வந்துட்டேனா? என்னது இது, புதுசா கை காலம் வளர்ந்துருக்கா? ஏ, இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா அப்பாவை பார்க்க போறேன். வெளியே போய் என்ன பண்ணலாம்? டாக்டர் ஆகலாமா? ஐயோ, அதுக்கு நிறைய படிக்கணும். அப்போ இன்ஜினியர்? ஐயா, வேணவே வேணாம், வேலையே கிடைக்காது. அப்போ எப்படி நம்ம அம்மாவை போய் காப்பாத்துறது? அது போன அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு இப்ப தூக்கம் வருது, ஒரு குட்டி தூக்கத்தை போடுறேன். ஹலோ, என்ன டார்லிங், ரொம்ப சந்தோஷமா வர? என்ன விசேஷம்? சந்தோஷம்லாம் இல்லைங்க, நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஹலோ, இப்ப நீ கன்சீவ் ஆனினா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம ஜாலியா பீச்சு பார்க்கு எதுவும் சுத்த முடியாது. அதுக்கப்புறம் அழகெல்லாம் கெட்டு போயிடும். அதனால இப்ப நம்ம அபார்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம அப்புறமா குழந்தை பெத்துக்கலாம். அது தப்பு இல்லைங்களா? அது அப்படின்னா உனக்கு அழகெல்லாம் இருக்காது. நான் மாத்திரம் வெளில ஜாலியா போயிட்டு வரேன், உன்னை கூப்பிட்டெல்லாம் போக மாட்டேன், பரவாயில்லையா? என்னதான் பண்றது? நமக்கு இப்போ குழந்தை வேணாம், நம்ம கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. நம்ம அப்புறமா அபார்ஷன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு 4-5 வருஷம் பொறுத்த பேரு பெத்துக்கலாம். எந்த டாக்டரை போய் பார்க்கலாம்? நம்ம போய் நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அபார்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வா, போய் டாக்டரை போய் பார்க்கலாம். சரி, வாங்க போலாம். ஐயோ, அப்பா அம்மா என்ன அழிக்க போறீங்களா? வேண்டாம் அப்பா, வேண்டாம் அம்மா, நான் உங்க குழந்தை. அப்பா அம்மா ப்ளீஸ் என்ன அழிச்சிடாதீங்க, எனக்கு வலிக்கும் ப்ளீஸ். ஜான், எதுக்கு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். என்ன விஷயமா வந்து இருக்கிறீங்க? டாக்டர், நாங்க கல்யாணம் ஆகி இப்பதான் 3 மாசம் ஆகுது. என் ஒய்ஃபு கன்சீவ் ஆயிட்டா. எங்களுக்கு இப்போ குழந்தை பெத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்க பொறுமையா பெத்துக்கலாம்னு நினைக்கிறோம். எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்றீங்க? வயசு ஆகி போச்சு. இல்ல டாக்டர், இன்னும் எங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குல்ல. இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்காங்க, சின்ன பசங்க தானே. கொஞ்ச நாள் பொறுத்து பெத்துக்கிறோம் டாக்டர் நாங்க. சரி சரி, உங்க இஷ்டங்க. சரி டாக்டர், இப்ப அபார்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஐயோ, ஏன் டாக்டர் கிட்ட வந்தீங்க?
இப்ப என்ன ஊசி போட்டு அழிக்க போறாங்க. வேண்டாம் ப்ளீஸ் அப்பா, வேண்டான்னு சொல்லுங்கப்பா. அம்மா வேண்டாம்னு சொல்லுங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு குத்த வராங்க டாக்டர். ஐயோ குத்துறாங்க குத்துறாங்க, வலிக்குது. அப்பா அம்மா. என்னங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் நம்ம குழந்தையே பிறக்கல. முதல்ல கன்சீவ் ஆனதையும் நம்ம அழிச்சிட்டோம் நம்ம சுகத்துக்காக. எல்லாரும் என்ன மலடி, குழந்தை பெற தகுதி இல்லாதவன்னு சொல்றாங்கங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ போய் மாதா கிட்ட போய் நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு வந்து நிச்சயமா மாதா நமக்கு குழந்தை கொடுப்பாங்க. நீ கண்டிப்பா கொடுப்பாங்களா? ஆமா, நம்ம கண்ணீரோட நம்ம ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமா நமக்கு கொடுப்பாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம் முதல்ல. குழந்தைங்களா, கம் ஹியர். வந்துட்டோம். சுனிக்கும் ஜானுக்கும் யார் குழந்தையா போறீங்க? யாரையுமே அனுப்பாதீங்க ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ். எனக்கு நடந்ததே அவங்க எல்லாருக்கும் நடக்கும் ஜீசஸ். என்ன கொன்ன மாதிரி அவங்களையும் கொன்னுருவாங்க ஜீசஸ். யாரையும் அனுப்பாதீங்க ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ். சரிம்மா, கண்டிப்பா. நான் கொடுக்கும்போது அவங்க ஏத்துக்கல, இப்ப அவங்க கேட்கும்போது நான் கொடுக்க போறது இல்ல. இது எல்லாருக்கும் ஒரு தண்டனையா இருக்கட்டும். நம்ம போய் டாக்டரை போய் திரும்பவும் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். குட் ஈவினிங் டாக்டர். ஞாபகம் இருக்குதுப்பா. டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு டாக்டர், இன்னும் குழந்தையே இல்லை. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க டாக்டர். இல்லைம்மா, காலம் தாழ்ந்து போச்சு. இனி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. டாக்டர், ஒரு வழி இல்லையா டாக்டர்? எதுவுமே இல்லைங்க. சரி டாக்டர், நம்ம செஞ்ச பாவத்துக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை தான் நமக்கு குழந்தையே இல்லை. நம்ம என்ன பண்றது? நம்ம ஏதாவது குழந்தையாவது எடுத்து தத்து எடுத்து வளர்ப்போம், வேற என்ன பண்றது?